குலசேகரன்பட்டினத்தில் அமையவுள்ள புதிய ராக்கெட் ஏவுதளத்திற்கான கட்டிடப் பணிகள் பூமி பூஜையுடன் இன்று தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவுக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் மட்டுமே ராக்கெட் ஏவுதளம் உள்ளது. அங்குள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தின் மூலம் இந்தியாவின் செயற்கைக்கோள்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டு வருகின்றன. தற்பொழுது நாட்டின் 2வது ஏவுதளத்தை அமைக்கும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. அதற்காக தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 2233 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் குலசேகரன்பட்டினத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி புதிய ஏவுதளத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். இந்நிலையில் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமையவுள்ள இடத்தில் கட்டுமான பணிகள் பூமி பூஜையுடன் இன்று தொடங்கியது. இதில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய இயக்குனர் ராஜராஜன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். இந்த பணிகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.